ஹாய், நான் தான் உங்கள் ஜியோ பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பேடிஎம் பேங்க் அதை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிங்களேன், நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம இங்கேருந்து போயிட்டு காசை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிப்போம். அப்படி இல்லைன்னா யாருக்காவது காசு கொடுக்கணுன்னாலும் கையில் காசு கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போதைக்கு அப்படி கிடையாது. நிறைய வந்துட்டு ஃபோன்லேயே வந்துட்டு பணத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம பேங்க்கை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சு அது வழியால் வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ பணம் அனுப்பிட்டுருக்கோம். ஒரு சின்ன மளிகை கடைக்கு போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, பொருள் வாங்கணுனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்டுகளுக்கு பணம் அனுப்பணுனாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூபிஐ ஐடியை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது சம்மந்தமாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பேங்க்கு தான் பேடிஎம் பேங்க். இது வந்து ஆன்லைன்லேயே நடக்கக்கூடிய ஒரு பேங்க்கு. இதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கெலாம் போக வேணாம். ஆன்லைனில் பதிவு பண்ணிங்கன்னா அவங்களே இங்கே வருவாங்க, வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கேஒய்சியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பணத்தை கொண்டு வரலாம், நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பேங்க்கில் ஆர்பிஐ இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரே கணக்கில் ஒரே பேரில் ஒரு 1000க்கு மேலே கணக்கு வச்சுருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து தப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 29ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதை வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு வந்துட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து பேடிஎம் பேங்க் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காசை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இப்போதைக்கு மாற்றி வச்சுட்டு இந்த பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி அதில் கொண்டு வந்து யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு சுத்தமாகவும் பிரச்சனையே வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த காலத்தில் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதையே வந்து நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வந்து அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணாங்களா? கிடையாது. பணத்தை வந்து பேங்க்கில் கொண்டு போய் போட்டாங்களா? கிடையாது. இந்த சின்ன சின்ன யாராவது சிறு சேமிப்பு வைக்கிறாங்க, இங்கே வைக்கிறாங்க, ₹1 கொடுத்தா ₹10 தருவாங்க, 100 கொடுத்தா 20,000 சம்பாதிக்கலாம், 2,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துலலாம் உள்ளே போயிட்டு நான் வந்துட்டு ₹10 கொடுக்குறேன், அது வழியால் எனக்கு ₹100 வந்துடும் அப்படின்னு நிறையா இருக்குது, நான் ₹1000 கொடுப்பேன், நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளெலாம் போய் அதுவும் ஆன்லைனில் மணி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து சாதிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முக்கால்வாசி பேர், இப்போ 100ல் 10 பேர் சாதிச்சிருக்காங்கன்னா மீதி 90 பேர் கிட்டத்த வெளியே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோடு தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் என்றைக்குமே வந்து அடுத்தவங்களை நீ நம்புறதை விட உங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ப பாருங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, யூஸ் பண்ணால் நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டம் தானே. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொட்டி கடைக்கு போகிறோம், அதுக்காவது கையில் காசு எடுத்துகிட்டு போகலாம். அதை விட்டுட்டு அதுக்கும் நான் யூபிஐ தான் யூஸ் பண்ணுவேன்னு தூக்கிட்டு போனீங்கன்னா என்ன வருது? அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சில விஷயம் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் திடீர்னு போக முடியாது, இல்லை ஒரு அர்ஜென்ட்டு, அந்த மாதிரி நேரத்துக்கு மட்டும் இந்த யூபிஐ ஐடி இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.